வணக்கம் மக்களே, நம்ம சினிமா வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ரொம்பவே சஸ்பென்ஸ் நிறைஞ்ச பயங்கரமான ஹாரர் படம் தான். அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஹாலோவின் அன்னைக்கு ஒரு சைக்கோ கொலகாரனால தன்னோட உயிருக்கு ஆபத்து வந்தப்போ ரொம்பவே சாமர்த்தியமா அவன்கிட்ட இருந்து தப்பிச்ச லாரி அப்படின்ற ஒரு லேடிக்கு அந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அதே மரண பயம் வந்திருக்கு. இந்த வாட்டி தன்னோட பொண்ணையும் பேத்தியையும் அந்த சைக்கோ கொலகாரன்ட்ட இருந்து லாரி காப்பாத்துறாளா இல்லையா அப்படின்னு ரொம்பவே சஸ்பென்ஸ்ஃபுல்லா கடைசி வரையும் அந்த ஹைப்போடையே கொண்டு போயிருப்பாங்க இந்த படத்துல. அப்படி என்ன படம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. 2018 ரிலீஸ் ஆன ஹாலோவின். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னா பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சீன்லயே 2 ரிப்போர்ட்டர்ஸ் ஒரு டாக்டரை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அந்த இன்டர்வியூல மைக்கேல் அப்படின்ற ஒருத்தவனை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, மைக்கேலை பத்தி தெரிஞ்சுக்க என்னோட லைஃபையே அர்ப்பணிச்சிருக்கேன். அவனோட போலீஸ் கேஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே நுணுக்கமா படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம 50 ஸ்பெஷல் சைக்காட்ரிஸ்ட வச்சு அவனை ஸ்டடி பண்ணோம். பட் அவன் ஒரு கொடூரமானவன் அப்படின்றத தவிர எங்களால வேற எதையுமே தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ ஒரு கிரவுண்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரை செயினால கட்டி போட்டிருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றான்னா, அங்க நிக்கிறவன் தான் மைக்கேல், போய் அவன்கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ரிப்போர்ட்டரும் மைக்கேல் பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது டாக்டர் என்ன சொல்றான்னா, அவனை சுத்தி போட்டிருக்கிற எல்லோ லைனை எக்காரணத்தை கொண்டும் கிராஸ் பண்ணிராத அப்படின்ற மாதிரி வார்ன் பண்றான். அதே மாதிரி அந்த ரிப்போர்ட்டரும் அந்த எல்லோ லைனை கிராஸ் பண்ணாம நின்னு பேசிட்டு இருக்கான். அப்போ அந்த மைக்கேல பார்த்து ரிப்போர்ட்டர் என்ன கேக்குறான்னா, உன்னை மிருகம் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல, இதை நினைச்சு உனக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்குறான். கேட்டுட்டு பையில இருந்து ஒரு மாஸ்க் எடுத்து நீட்டி இந்த மாஸ்க பார்த்து ஏதாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த மைக்கேல்ன்றவன் இவங்க யாரையுமே திரும்பி பார்க்காம நிக்கிறான். அப்படியே பிஜிஎம் ரைஸ் ஆகுது. அந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் கார் நிக்குது. அது ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கு. அங்க ஒரு போர்டுல என்ன எழுதி இருக்குன்னா, இது தனியாருக்கு சொந்தமான இடம், யாரும் வர்றதுக்கு அனுமதி இல்ல அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. பக்கத்திலே காலிங் ஆப்ஷனோட ஒரு டிவைஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதை பிரஸ் பண்ணி என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க 2 பேரும் ரிப்போர்ட்டர்ஸ், உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆப்போசிட்ல ஒரு லேடி வாய்ஸ் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு $3000 தரோம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கதவு திறக்குது. அந்த காம்பவுண்ட தாண்டி வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டோட கதவுல ஏகப்பட்ட லாக் போட்டு வச்சிருக்காங்க. அந்த லேடி உள்ள போனோன்னு பேட்டி ஸ்டார்ட் ஆகுது. யார பேட்டி எடுக்கிறாங்கன்னா, லாரி அப்படின்ற ஒரு வயசான லேடி. அப்ப அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா. அவ என்ன சொல்றான்னா, நாங்க முடிஞ்சு போன கேஸ், அப்புறம் முன்னாடி நடந்த மர்டர்ஸ் எல்லாத்தையுமே தூசி தட்டி மறுபடியும் விசாரிப்போம். அந்த மாதிரி பண்றதால எங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் கிடைக்கும். உங்களோட ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த லாரி என்ன சொல்றான்னா, என்னோட விஷயத்துல ஹாரர்லாம் ஒண்ணுமே இல்ல, தப்பான ஆள்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அந்த ரிப்போர்ட்டர் என்ன சொல்றான்னா, நாங்க மைக்கேல பத்தி தான் கேக்குறோம். அவன் 6 வயசா இருக்கும் போதே அவனோட தங்கச்சியை கொண்டிருக்கான். ஒரு நார்மல் ஹியூமனால இப்படி எல்லாம் பண்ண முடியாது. கண்டிப்பா அவன் ஒரு ஈவிலா தான் இருக்கணும். உங்களையும் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். இப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவனோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்றது தான் தெரிஞ்சுக்கணும். உங்களோட கதையை சொல்லுங்க, உங்க கதையில இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ லாரி ரொம்பவே ஆச்சரியமா, என்னோட கதையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா உங்களோட கதை தான். உங்களுக்கு 2 மேரேஜ் ஆகியும் 2மே டைவர்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்க 12 வயசு பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்தினீங்க அப்படின்ட்டு கவர்மெண்டே உங்களையும் உங்க பொண்ணையும் பிரிச்சு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே லாரிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அப்போ லாரி என்ன சொல்றான்னா, என்னோட லைஃப்ல நடந்தத என்னைய விட உங்களுக்கு அதிகமாவே தெரிஞ்சிருக்கு. சோ இந்த பேட்டிய இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் ஆளு என்ன சொல்றான்னா, உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி மைக்கேல தான் ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம். அவன் கிட்ட அவன் யூஸ் பண்ண அந்த மாஸ்கையும் காமிச்சோம். ஆனா அவன் எங்களை திரும்பி பார்க்கவும் இல்ல, ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்ல. நீங்க எங்களோட வந்து மைக்கேல பாத்தீங்க அப்படின்னா அவன் ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லாரி என்ன சொல்றான்னா, நீங்க பேசின அந்த $3000 என் கையில கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே அங்க கட் ஆகுது. அது ஒரு மார்னிங் டைம். அங்க ஒரு ஹாப்பி ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அம்மா அப்பா பொண்ணு அப்படின்னு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அம்மாவோட பேரு கேரன், அப்பா பேரு ரே, அவங்க பொண்ணு பேரு ஆலிசன். இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கும் போது அந்த ஆலிசன் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அவங்க அம்மாட்ட என்ன கேக்குறானா, நடக்க போற பார்ட்டிக்கு கிராண்ட்மாவை இன்வைட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவளோட அம்மா, நேத்து கால் பண்ண, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் போக அவங்க உடம்பு சரியில்லாம வேற இருக்காங்க இல்லையா, அதனால
முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றா. அந்த டயத்துல ஒரு காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. ஆலிசனோட ஃப்ரெண்டு விக்கின்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அப்படியே அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஆலிசன் விக்கி கிட்ட என்ன சொல்றான்னா, என்னோட அம்மா பார்ட்டிக்கு கிராண்ட்மாவை இன்வைட் பண்ணதா என்கிட்ட போய் சொல்றாங்க. நான் நேத்து நைட்டு தான் என்னோட கிராண்ட்மாக்கு கால் பண்ணி பேசினேன். அப்போ அம்மா போன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே காலேஜுக்கு போயிடுறாங்க. அந்த காலேஜ்ல ஆலிசனுக்கு ஒரு லவ்வர் இருக்கான் போல இருக்கு. அவங்களும் அந்த பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஆஸ்கர் அப்படின்ற ஒரு பையன் வர்றான். இவன் யாருன்னா ஆலிசனோட பெஸ்டி. அதாவது ஹாலோவின் பார்ட்டிக்கு இவங்க எல்லாம் ஏதோ வேஷம் போடுறாங்க போல இருக்கு. அந்த கேரக்டர்ஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸுக்கு வெளியில ஆலிசன் அவளோட கிராண்ட்மா நிக்கிறத பாக்குறா. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தா இல்லையா லாரி. அப்படியே பிரேக்ல ஆலிசனும் லாரியும் மீட் பண்றாங்க. அப்போ லாரி என்ன பண்றான்னா, அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட வாங்கின $3000 ஆலிசன்ட்ட கொடுத்து உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்னா, உன்னோட அம்மாவை நினைச்சு கவலைப்படாத, அவ எப்பவுமே பயந்துகிட்டே தான் இருப்பா, சோ கண்டுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அப்போ ஆலிசன் என்ன சொல்றான்னா, நீங்க தைரியசாலி அப்படின்னா ஏன் உங்க வீட்டை சுத்தி அவ்வளவு ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கீங்க, அந்த மைக்ல பத்தின பயம் தானே அப்படின்னு கேட்டோன்னே லாரி என்ன சொல்றான்னா, தைரியம் கொடுத்துதான் உன்னோட அம்மாவை ஒவ்வொரு நாளும் வளர்த்தேன். இந்த திகில் நிறைஞ்ச உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்றத அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். இருந்தாலும் அவ என்ன வேணான்னு வெறுத்து போய் பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னோன்னே ஆலிசன் என்ன சொல்றான்னா, எது எப்படியோ அந்த மைக்கிளோட கதையை விட்டு வெளியில வந்து அதுக்கு ஒரு முடிவை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணா லாரி இருக்கா இல்லையா, அவ மார்க்கெட்ல உள்ள எல்லா கன்னையும் வாங்கி ஷூட் பண்றது எப்படின்னு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த 2 ரிப்போர்ட்டர்ஸ் வந்தாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா 1979ல லூமிஸ் அப்படின்ற ஒரு டாக்டர் மைக்கிளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காரு. அவர் பேசின ரெக்கார்ட் எடுத்து அவங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மைக்கிள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா என்னோட முயற்சி ஃபுல்லா தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவனை கொல்றதை தவிர ஒரு சிறந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்ல. ஏன்னா தீய சக்திகளால நல்லது நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கறது முட்டாள்தனம், அதை அழிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறான். அப்படியே அடுத்து என்ன காமிக்கிறாங்கன்னா, மைக்கிளையும் அவன் கூட இருந்த எல்லா பேஷண்ட்ஸையும் வேற இடத்துக்கு மாத்துறாங்க. அதனால அவங்க எல்லாரையுமே ஒரு பஸ்ல ஏத்திட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ரிப்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு டாக்டர் பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அவர் என்ன சொல்றாருன்னா, மைக்கிள என்னால தனியா அனுப்ப முடியாது, அவன் என்னோட பேஷண்ட், சோ அதனால அவன் கூட தான் நான் டிராவல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே பஸ்ல ஏறி உட்கார்ந்துடுறாரு. அந்த பஸ் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வருது. அந்த இடத்துல லாரி அவனை பாத்துறா. அவளுக்கு சின்ன வயசுல நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த இடத்துலயே கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஆலிசன், அவளோட அம்மா அப்பா அப்புறம் அவளோட லவ்வர் எல்லாரும் ஹோட்டல்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆலிசன் அவங்க அம்மாட்ட என்ன கேக்குறான்னா, கிராண்ட்மா கிட்ட நீங்க உண்மையாவே பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவளோட அம்மாவும் என்ன சொல்றான்னா, நான் உண்மையாவே பேசினேன், இந்த டின்னர்ல கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே லாரி அங்க வந்துடுறா. வந்துட்டு எல்லாரோடையும் நார்மலா பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. எல்லாரும் அவளை பார்த்து அழுகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ லாரி என்ன சொல்றான்னா, நான் இன்னைக்கு மைக்ல பார்த்தேன், அவனை கொல்லணும்னு தான் கன் எடுத்துக்கிட்டு அங்க போனேன், ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்னை அறியாமையே பழைய நினைவுகள் எல்லாம் வந்துருச்சு, சோ அப்பையில இருந்து நான் ரொம்பவே டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. எல்லாருமா சேர்ந்து அவளை சேஃபா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அப்போ ஆலிசனோட அம்மா என்ன சொல்றான்னா, இந்த மைக்கிள்னாலேயே நான் 8 வயசுல கன் ஷூட் பண்ண கத்துக்கிட்டேன், எப்படி சண்டை போடணும்னு கத்துக்கிட்டேன், நிறைய நாள் அந்த மைக்கிளுக்கு பயந்து பேஸ்மெண்ட்லயே தான் இருந்திருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அம்மா தான். என்னோட 12வது வயசுல அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு விதமான பயத்திலே இருக்கேன், நரம்பு சம்பந்தப்பட்ட நோயால இன்னைக்கு வரைக்கும் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆலிசன்ட்ட சொல்றா. அன்னைக்கு நடுராத்திரி ஒரு கார்ல அப்பாவும் பையனும் ஹண்டிங்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த பையனும் அப்பாவும் ரோட பார்த்து பயந்து போய் காரை நிப்பாட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆகி நிக்குது. அந்த பஸ்ல உள்ள சில பைத்தியங்கள்லாம் ரோட்ல அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கானுங்க. கார்ல உள்ள அந்த ஆளு அவனோட பையன்ட்ட போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி போறான். அந்த பையனும் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஹண்டிங்காக வச்சிருந்த கன் எடுத்துக்கிட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்குறான். சுத்தி இருட்டா இருக்கு. அவனோட அப்பாவை தேடிக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த பஸ்ல வந்தவங்களுக்கு பாதுகாப்பா ஒரு போலீஸ் வந்திருப்பான் போல இருக்கு. அவன் அந்த இடத்துல அடிபட்டு கிடக்குறான். அப்போ அவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த இடத்துல நிக்கிறது ரொம்பவே ஆபத்து, இங்க இருந்து ஓடிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பையன் அவனோட அப்பாவை தேடிக்கிட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன பஸ்ல ஏறி பாக்குறான். சடனா அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அந்த பையன் முன்னாடி வந்தோன பயத்துல அந்த பையன் டாக்டரை ஷூட் பண்ணிடுறான். அப்படி ஷூட் பண்ணோன அங்க இருந்து ஓடி போய் அவங்க வந்த கார்ல ஏறான். அந்த காரோட பின்னாடி சீட்ல இருந்து மைக்கேல் எந்திரிச்சு அந்த பையனை அடி அடின்னு அடிச்சு போட்டுறான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த பையன் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னான் இல்லையா, அதனால அந்த ஏரியா பக்கத்துல ரோந்துக்கு போயிட்டு இருந்த ஒரே ஒரு போலீஸ் அந்த
அந்த ஸ்பாட்டுக்கு வர்றான். அப்போ வாக்கி டாக்கில போலீஸ் என்ன சொல்றான்னா, நான் பாக்குற இந்த சம்பவங்கள்லாம் ரொம்பவே கொடூரமா நடந்திருக்கு, எனக்கு இம்மிடியேட்டா ஒரு போலீஸ் போர்ஸ் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே அந்த ஆக்சிடென்ட் ஆன பஸ் கிட்ட போறான். அந்த டாக்டர் குண்டடி வாங்கி கீழே கிடக்குறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த போலீஸ் அந்த டாக்டரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கான். அப்போ இன்னொரு ஆபீசர் வந்து என்ன கேக்குறான்னா, அந்த டாக்டர் கண்ணை முழிச்சு ஏதாவது சொன்னாரா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு அந்த போலீஸ் என்ன சொல்றான்னா, அவன் உடம்புல பாஞ்சிருந்த குண்டை எடுத்தாச்சு, அவன் பொழைச்சு போனா இல்லையாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும், அப்படி அவன் முழிச்சான்னா கண்டிப்பா என்ன நடந்துச்சு அப்படின்றத விசாரிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த லிஸ்ட் எல்லாம் பாருங்க, அந்த பஸ்ல டிராவல் பண்ணுவங்களோட லிஸ்ட். இதுல பெரும்பாலானவங்க சின்ன சின்ன குற்றங்கள்லாம் செஞ்சவங்க, மீதி சில பேரு மனநலம் சரியில்லாதவங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட மைக்கேல்ன்றவன் மட்டும் ரொம்பவே கொடூரமானவன். 40 வருஷத்துக்கு முன்னாடி பல பேரை கொன்ன ஒரு சைக்கோ கொலகாரன். அவன் இப்போ எஸ்கேப் ஆயிருக்கான், அது நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு அந்த இன்னொரு ஆபீசர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா, அவன் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான்னா இந்த ஹாலோவின் கொண்டாட்டத்தையே மக்கள்கிட்ட சொல்லி நிப்பாட்டிடுவோமா அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்த சீன்ல அந்த ரிப்போர்ட்டர்ஸ் ஏதோ ஒரு ஃபியூல் ஸ்டேஷன்ல காருக்கு ஃபியூல் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. அவ டாய்லெட்ல உட்காந்துட்டு இருக்கும் போது வெளியில யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. அவ அதை கேட்டுட்டு ரொம்பவே நார்மலா இருக்கா. அப்புறம் அந்த நடக்கிற சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவ பக்கத்துல வர ஆரம்பிச்சோன்னு அவளுக்கு லைட்டா பயம் வருது. சடனா வெளியில இருந்த ஆளு அவ உட்கார்ந்துருக்க அந்த டாய்லெட் டோரை ஓபன் பண்றான். இவளும் கத்திக்கிட்டே அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா. அப்படியே அவளை லாக் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கும் போது இன்னொரு ரிப்போர்ட்டர் இருக்கான் இல்லையா, அவன் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு வந்துடுறான். வந்து யாருன்னு பார்த்தா அந்த சைக்கோ மைக்கேல் தான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வேகமா மைக்கேல் அடிக்கிறதுக்காக அவன் ஓடுறான். ஆனா அவன் அந்த ரிப்போர்ட்டரை செம்மையா அடிச்சு போட்டுறான். கடைசியில அந்த ரிப்போர்ட்டர்ஸ் 2 பேரையுமே சர மாதிரி அடிச்சு கொண்டுட்டு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் வந்த கார் டிக்கியை ஓபன் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு மாஸ்க் காமிச்சு பேசுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாஸ்க் எடுத்து அவன் போட்டுக்கிறான். அதே சமயம் அந்த மைக்கேல் போன பஸ் ஆக்சிடென்ட் ஆனத நியூஸ் வழியா லாரி தெரிஞ்சுக்கிறா. அப்படியே கட் பண்ணா ஆலிசனோட வீட்டை காமிக்கிறாங்க. ஆலிசன் அம்மா வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ டோர் எல்லாம் கண்ணாபின்னு திறந்திருக்கத பாக்குறா. வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம யாரோ இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அப்படியே மெதுவா நடந்து போயிட்டே இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல மாடியில இருந்து லாரி குதிச்சு வர்றா. ஆலிசனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே பயந்து போறாங்க. அப்போ லாரி என்ன சொல்றான்னா, உன்னோட வீட்டுல எந்த ப்ரொடெக்ஷனுமே இல்ல, ஈஸியா டோரை திறந்து உள்ள வந்துடலாம், இப்படி இருக்க கூடாது, உடனே என்னோட எல்லாரும் கிளம்புங்க, இந்த வீடு சேஃப் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப ஆலிசனோட அம்மா என்ன சொல்றான்னா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, மைக்கேல் போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மைக்கேல் தப்பிச்சுட்டான்னு அர்த்தம், ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காதீங்க, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா லாரி சொல்றத காது கொடுத்து கூட கேட்காம அவளை வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டு கதவை சத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, டாக்டரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணா இல்லையா, அந்த போலீஸ் ஃபியூல் ஸ்டேஷன்ல மைக்கேலால கொல்லப்பட்ட 2 ரிப்போர்ட்டர்ஸையும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்ற ட்ரெஸ் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து எடுக்கப்பட்டதா அவன்கிட்ட குடுக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி சீன்ல அந்த போலீஸ கிண்டல் பண்ணால ஒரு ஆபீசர், அவன்கிட்ட அந்த போலீஸ் என்ன சொல்றான்னா, நான் தான் உங்கள்கிட்ட சொன்னனே அவன் கொடூரமானவன், எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும், 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலைகள்லாம் நடந்தப்போ நான் தான் அவனோட கேஸ ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு அக்டோபர் 31, அதாவது ஹாலோவின் நைட்டு, ஊர்ல உள்ள எல்லா மக்களும் ஹாலோவின் கொண்டாட்டத்துல இருக்காங்க. அப்போ மைக்கேலும் அந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு அங்க வந்துடுறான். அங்க மக்கள் எல்லாருமே பேய் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கதால இந்த கொடூரமான மைக்கேல் மாஸ்க் போட்டுக்கிட்டு வர்றத யாரும் கண்டுக்கல. அத அவன் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மக்களோட மக்களா சுத்திக்கிட்டு இருக்கான். வெறி தலைக்கு ஏறி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் அங்க உள்ள லேடிஸ் எல்லாரையுமே கத்தியாலையும் சுத்தியாலையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா ஆலிசன் அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஹாலோவின் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அந்த டயத்துல அவளோட ஃப்ரெண்ட் விக்கி கால் பண்றா. அவ ஏதோ ஒரு வீட்ல பேபி சிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கா போல இருக்கு. அப்போ அங்க நடக்கிற பார்ட்டியை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே செகண்ட் லைன்ல அவளோட கிராண்ட்மா கால் வருது. அத ஆலிசன் கட் பண்ணிட்டு விக்கியோட பேசிக்கிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல பேசி முடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது ஆலிசனோட லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன் வேற ஒரு பொண்ணோட நெருக்கமா இருக்கிறத பாத்துடுறா. அவ பாக்குறத அவனும் பார்த்துட்டு சமாதானம் செய்யறதுக்காக ஓடி வந்து பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கிராண்ட்மாவோட கால் வருது. ஆனா அந்த போனை புடுங்கி கீழே போட்டுருவான் ஆலிசனோட லவ்வர். இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணா அந்த விக்கி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல உள்ள சின்ன பையன்ட்ட ஜாலியா விளையாடிட்டு பேசிக்கிட்டு லேட் ஆகுது அப்படின்ட்டு அவனோட ரூம்ல அவனை படுக்க வச்சு தூங்க சொல்லிட்டு அவ போயிடுறா. ஆனா அந்த ரூம்ல யாரோ பலமா மூச்சு விடுற சத்தம் கேக்குது. அந்த சின்ன பையனும் பயந்து போயிடுறான். அப்புறம் விக்கி கிச்சன்ல உள்ள எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட லவ்வர் அங்க வந்துடுறான். 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே சடனா அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் வேகமா ஓடி வந்து என்ன சொல்றான்னா, பயத்துல என்னோட ரூம்ல யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மூச்சு விடுற சத்தம் எல்லாம் கேக்குது. அப்படி
அப்படின்னு சொன்னோன்னு அந்த சின்ன பையனை அமைதிப்படுத்தி மறுபடியும் அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறா. பயப்படாத, இங்க ஒண்ணுமே இல்ல, படுத்து நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள ஒரு அலமாரியோட டோரை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்னதான் உள்ள இருக்கு அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பாப்பா பாருங்க, அந்த மைக்கேல் மாஸ்க போட்டுக்கிட்டு நிக்கிறான். கத்திய வச்சுக்கிட்டு அவளை விரட்டுறான். அந்த சின்ன பையன் பயத்துல அங்க இருந்து ஓடிடுறான். வீட்டுக்கு வெளியில நிக்கிற அவளோட லவ்வருக்கும் அலற சத்தம் கேக்குது. வேகமா அவனும் ஓடுறான். அப்படி அந்த சீன் அங்க கட் ஆகுது. அந்த போலீஸும் லாரியும் தனித்தனி கார்ல அந்த நைட்டு மைக்கேல தேடிக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அப்போ வாக்கி டாக்கில பக்கத்து வீட்டுல அலற சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது. அந்த ஸ்பாட்டுக்கு அந்த வயசான போலீஸ்காரன் போறான். அந்த வீட்டோட டோர் ஓபன்ல இருக்கு. மெதுவா கண்ணை வச்சுக்கிட்டே உள்ள போறான். அங்கங்க ரத்த கரையா இருக்கு. ஒரு ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு சேர்ல போர்வையை பொத்திக்கிட்டு ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு. ரொம்பவே பயந்துகிட்டு கண்ணை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு அந்த போர்வையை விலைக்கு பார்த்தா அந்த விக்கின்ற பொண்ணுதான். அவளை கொன்னுட்டு அங்க உட்கார வச்சுட்டு போயிருக்கான் அந்த மைக்கேல். அப்படி இருக்கையில நம்ம லாரியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வெளியில நின்னு ஜன்னலை பார்க்கும்போது ஒரு ரூம்ல போலீஸ் நிக்கிறத பாக்குறா. பக்கத்து ரூம்ல அந்த மைக்கேல் நிக்கிறான். வேகமா கன் எடுத்து ஷூட் பண்றா. ஆனா அவ ஷூட் பண்ணது முகம் பாக்குற கண்ணாடிய. அப்படியே அந்த போலீஸ் இருக்கான் இல்லையா, சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறான் பாருங்க. பின்னாடி அந்த மைக்கேல் நடந்து போயிட்டு இருக்கான். அவனை நோக்கி ஷூட் பண்றான். ஆனா மிஸ் ஆகிடுது. அந்த வீட்டுக்குள்ள அந்த விக்கி பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட லவ்வரையும் கொடூரமா கொண்டு போட்டிருக்கான். அப்படியே வீட்டை விட்டு வெளியில வந்த மைக்கேல லாரி கரெக்டா ஷூட் பண்ணிடுறா. ஆனா குண்டடி வாங்கியும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறான். அடுத்து என்ன நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கு நிறைய போலீஸ் வந்துடுறாங்க. தன்னோட பேஷண்டான மைக்கேல பாக்குறதுக்கு அந்த டாக்டரும் அங்க வந்துடுறான். அப்போ அந்த வயசான போலீஸ் இருக்கான் இல்லையா, அவன் அந்த டாக்டர் கிட்ட பஸ் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கிறான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே மைக்கேல் தான் அப்படின்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது லாரி அங்க வந்து என்ன சொல்றான்னா, நீங்க எல்லாருமே ரொம்பவே கூலா நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. மைக்கேலால இந்த ஊர்ல எத்தனை கொலைகள் நடக்க போகுதுன்னு தெரியல. சோ அவனை தேடுற வழிய பாருங்க அப்படின்றா. அப்போ அந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, லாரி கிட்ட வந்து நான் தான் மைக்கேல பாத்துக்கிற புது டாக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அப்புறம் என்ன சொல்றான்னா, உங்களை பத்தி மைக்கேலோட கேஸ் ஸ்டடியில நிறைய படிச்சிருக்கேன். அவனை புரிஞ்சுக்கணும்னு நிறைய ட்ரை பண்றேன். ஆனா அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். நீங்க அவனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் அந்த ஜெயில விட்டு தப்பிக்கணும்னு ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். அப்பதான் நான் அவனை ஈஸியா கொல்ல முடியும் அப்படின்ட்டு போயிடுறா. அங்க கட் பண்ணா அந்த மிட் நைட்ல லவர் கிட்ட கோவிச்சுக்கிட்டு கிளம்புன ஆலிசன் தன்னோட பெஸ்டி கூட நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவளோட லவ்வரை கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த பெஸ்டி இருக்கான் இல்லையா, இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு அவள்கிட்ட நெருங்க நினைக்கிறான். ஆனா ஆலிசன் இந்த மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பழகாத அப்படின்ட்டு அவனை விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறா. அவனும் ஃபுல் மப்புல அவள்கிட்ட சாரி கேட்கும் போது அங்க அவனுக்கு பின்னாடி மைக்கேல் நிக்கிறான். ஹாலோவின் வேஷம் போட்டு யாரோ நிக்கிறாங்க அப்படின்ட்டு மைக்கேல்கிட்ட நியாயம் கேட்கறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா லைட் ஆஃப் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ பேசிட்டு இருக்கும் போது லைட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும் பாருங்க. சடனா மைக்கேல் அந்த பையன் பக்கத்துல கத்தியோட நிக்கிறான். ரொம்பவே பயந்து போய் பேச்ச குறைச்சுக்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் அந்த மாதிரி லைட் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகுது. இந்த வாட்டி கத்திய வச்சு அவனோட கையிலே வெட்டுறான். ரத்தத்தோட ஆலிசனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து ஓடுறான். குறுக்கால ஒரு கேட் இருக்கு, அதுல ஏறி தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஏறான். மைக்கேல் பின்னாடியே வந்து கத்தியால குத்திடுறான். அவன் கத்துறத கேட்டு ஆலிசன் அந்த இடத்துக்கு வந்துடுறா. அவளோட ஃப்ரெண்டோட நிலைமைய பார்த்து உறைஞ்சு போயிடுறா. பக்கத்துல மைக்கேல் நிக்கிறதையும் பார்த்துட்டு அலறி அடிச்சுக்கிட்டு அந்த தெருவுல ஓடி அங்க உள்ள வீட்டெல்லாம் தட்டி ஹெல்ப் கேக்குறா. யாரும் வரல. அப்படி அங்க கட் ஆகுது. இப்போ உள்ள நிலைமை சரியில்லை அப்படின்ட்டு லாரி அவளோட பொண்ணு வீட்டுக்கு போலீஸோட போய் ஆலிசனோட அம்மாவையும் அப்பாவையும் தன்னோட வீட்டுக்கு வர சொல்றா. அப்போ ஆலிசன் எங்க அப்படின்னு கேட்கும் போது மறுபடியும் அங்க கட் ஆகி ஆலிசனை காமிக்கிறாங்க. அந்த ஏரியா மக்கள் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிடுறாங்க. வயசான போலீஸும் டாக்டரும் தகவல் தெரிஞ்சு அங்க வந்து ஆலிசனை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது மைக்கேல் ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கத பாக்குறாங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன பண்றான்னா காரை நேரா மைக்கேல் மேல ஏத்திடுறான். இப்போ மைக்கேல் பேச்சு மூச்சு இல்லாம கீழே கிடக்குறான். அப்போ டாக்டர் காரை விட்டு இறங்கி என்னோட பேஷண்ட்டை நீ கொல்ல பாக்குறியா அப்படின்ட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த போலீஸ் கழுத்திலேயே குத்தி கொன்னுடுறான். ஆலிசன் அந்த கார் உள்ள இருந்து கத்துறா. ஆனா வெளியில இறங்கி ஓட முடியல. ஏன்னா அது ஒரு போலீஸ் ஜீப். கைதிகள் எல்லாம் உட்கார வச்சு கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த சீட்ல ஆலிசன் உட்கார்ந்து இருக்கதால டோரை திறந்துகிட்டு ஓட முடியல. அப்போ அந்த டாக்டர் மயங்கி கிடக்குற மைக்கேல பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த போலீஸ் கொன்னதுக்கு அப்புறம் நீ ஃபீல் பண்ணத நானும் ஃபீல் பண்றேன் அப்படின்னு அவனும் சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்படியே மைக்கேல தூக்கி ஆலிசன் உட்கார்ந்துருக்க அந்த சீட்ல அவனை உட்கார வச்சுட்டு டிரைவர் சீட்ல வந்து அந்த டாக்டர் உட்கார்றான். அப்போ ஆலிசன் பயந்துகிட்டு இப்போ எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும் போது இவன் கண்ணு முழிச்சோன லாரி கிட்ட கூட்டிட்டு போக போறான். அதாவது வேடனும் வேட்டையாடணும், அதே சமயம் புலியும் நாம இரையாகிடக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் போராடுற போராட்டம் தான் இது. அதனாலதான் 40 வருஷத்துக்கு அப்புறமும் லாரியும் மைக்கேலும் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம். இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வை பாத்துறணும். அப்போதான் நான் அவனை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அங்க இருந்து வண்டி எடுக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கும் போதே சடனா மைக்கேல் முழிச்சிடுறான். மைக்கேல் முழிச்ச சந்தோஷத்துல டாக்டர் வண்டியை நிப்பாட்டினோன்னு
மைக்கேல் அந்த டாக்டரை போட்டு அடி அடிச்சு கொன்னுடுறான். அந்த கேப்ல ஆலிசன் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுறா. அப்போ இன்னொரு போலீஸ் வண்டி அந்த மைக்கேல் கிட்ட வருது. அப்படி அங்க கட் பண்ணி என்ன காமிக்கிறாங்கன்னா, லாரியோட வீட்டுல ஆலிசனோட அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க. அங்க ஆலிசனோட அப்பா சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறான். அப்போ இதுக்கு முன்னாடி சீன்ல மைக்கேல நோக்கி ஒரு போலீஸ் வண்டி வந்தது இல்லையா, அது வீட்டுக்கு வெளியில வந்து நிக்குது. ஆலிசனோட அப்பா தன்னோட மகளை தான் போலீஸ் கூட்டிட்டு வர்றாங்கன்னு கதவை திறந்து வெளியில போறான். அந்த காரை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த போலீஸ் செத்து கிடக்குறானுங்க. அதை பார்த்து பயந்து போய் நிக்கும் போது அவனுக்கு பின்னாடி மைக்கேல் வந்து அவனை செயினை வச்சு கழுத்து நெரிச்சு கொன்னுடுறான். லாரி வீட்டுக்கு வெளியில ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. வந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியில மைக்கேல் நிக்கிறான். உடனே என்ன பண்றான்னா, வேகமா வீட்டோட டோர் லாக் பண்ணிட்டு தன்னோட மகளை பேஸ்மெண்ட்டுக்கு போய் சேஃப் ஆயிருன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறா. கரெக்டா அந்த டோர் கிட்ட லாரி நிக்கும் போது டோரோட கிளாஸ உடைச்சு லாரி கழுத்தை பிடிச்சிடறான் அந்த மைக்கேல். அவளும் எவ்வளவோ போராடி கன்னை வச்சு அவனோட கைய ஷூட் பண்ணிடுறா. விரல்லாம் பீஸ் ஆயிடுது. அந்த இடத்துல அவ எஸ்கேப் ஆயிடுறா. அப்படியே வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போய் தன்னோட மகள்கிட்ட எக்காரணத்துக்காகவும் நீ வெளியில வரத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மைக்கேல் வீட்டுக்குள்ள வர்ற சத்தம் இவங்க 2 பேருக்குமே கேக்குது. ஆனா இவங்க பேஸ்மெண்ட்ல இருக்கிறது மைக்கேலுக்கு தெரியல. மைக்கேல் அங்க தேடி பார்த்துட்டு அந்த வீட்டுல உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடுறான். அப்போ மெதுவா லாரி பேஸ்மெண்ட்டை விட்டு வெளியில வந்து அவனை தேடிக்கிட்டு ஒவ்வொரு ரூமா போறா. அப்படி போகையில அங்க ஒரு ரூம்ல மேனிக்வின்ஸ் எல்லாம் இருக்கும். அங்க உள்ள ஒரு அலமாரியில ரத்த கரையை பாக்குற லாரி இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருப்பான் அப்படின்ட்டு ஓபன் பண்றா. அங்க ஆலிசனோட அப்பாவை கொன்னான் இல்லையா, அந்த டெட் பாடியை அந்த அலமாரிக்குள்ள வச்சிருப்பான். அதை பார்த்து பயந்து போய் திரும்புவா பாருங்க. மேனிக்யூன்ஸ் பொம்மைக்கு பின்னாடி இருந்து இவளை அடிக்க வருவான். இவளும் கண்ணை வச்சு பயங்கரமா சண்டை போடுவா. ஆனா கத்திய வச்சு குத்தி அங்க உள்ள பால்கனியில இருந்து அவளை தூக்கி கீழே போடுறான். அந்த டைம்ல ஆலிசன் அதே வீட்டுக்குள்ள வர்றா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்றா. இந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்த்துட்டு மைக்கேல் மறுபடியும் கீழே விழுந்த லாரிய பாக்குறான். அவ அங்க இருக்க மாட்டா. இந்த இன்பிட்வீன் கேப்ல ஆலிசன் அம்மா ஆலிசனை அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள சேஃபா கூட்டிட்டு போயிடுறா. ஆலிசனோட சத்தம் கேட்டதுனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வர்றான் மைக்கேல். சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. ஆனா எப்படியோ பேஸ்மெண்ட் டோரை கண்டுபிடிச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கும் போது ஆலிசனோட அம்மா சின்ன வயசுல பிராக்டிஸ் பண்ண கன்னு அங்க இருக்கும். அதை எடுத்து மைக்கேல் வர்றதுக்காக ரெடியா எய்ம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. கரெக்டா அந்த டோரை உடைக்கிறான். ஆலிசன் அம்மா அவனை கரெக்டா ஷோல்டர்ல ஷூட் பண்ணிடுறா. அதே டைம்ல அவனோட பின்னாடி இருந்து லாரி ஒரு ஈட்டியை வச்சு அவனை முதுகுலையே குத்துறா. மைக்கேல் அப்படியே பேஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து விழுகிறான். அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஆலிசனும் அவளோட அம்மாவும் பேஸ்மெண்ட்டை விட்டு மேலே ஏறும்போது மைக்கேல் ஆலிசன் அம்மாவோட காலை பிடிச்சிடுறான். அப்போ தன்னோட அம்மாவை காப்பாத்துறதுக்காக சுத்தி முத்தி பாக்குறா. மைக்கேல் கொண்டு வந்த கத்தி அங்க கிடக்கு. அந்த கத்திய வச்சு அவனோட கையில குத்துறா. வழியில விட்டுறான். உடனே லாரி ஏதோ ஒரு லிவரை பிரஸ் பண்றா. அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு கிரில் மாதிரி லாக் ஆகுது. அதாவது அவனை பேஸ்மெண்ட்ல வச்சு ட்ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்ல உள்ள கேஸ் வால்வை ஓபன் பண்ணி விட்டுட்டு நெருப்பை தூக்கி போட்டா அந்த பேஸ்மெண்ட் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இவங்களை கொல்ல முடியாத ஏக்கத்தோடயே மைக்கேல் பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த 3 பேரும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு நிம்மதியான வாழ்க்கையை ஆரம்பிக்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அதோட அந்த படமும் முடியுது. இந்த படமும் நான் இந்த கதையை சொல்ற விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சின்னதா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.